தெரிந்து கொண்டதான வேத வசனம். இன்னைக்கு பிரசங்கத்தில் ஒரு ஆச்சரியம் பாருங்க. 3 விஷயம் தெரியாமல் நடந்திருக்குது. பாட்டும் கிருபை குறித்து வந்திருக்கு, சங்கீதமும் அவர் கிருபை என்று முழுது வந்திருக்கு, செய்தியும் கிருபைன்னு வந்திருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. ஆண்டவர் பாருங்க இன்றைக்கு நம்மீது கிருபையாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்பட்டு ஹல்லேலூயா. இந்த கிருபையின் நாள் ஆண்டவர் 3 நமக்கு தெரியாமலே வந்திருக்கு பாருங்க. அதான் ஆச்சரியமா இருந்தது. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். இப்ப பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷம். 3 அருமையா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது நீங்க என்ன நினைப்பீங்க? 3 செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதை ஆவியானவரே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார். சரி, இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இதில் சொல்றார் பாருங்க, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, என் பலன் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. அது முன்னாடி என்ன சொல்றாரு? என் கிருபை போதுன்றார் பார். அதான் வசனத்தில் ஒரு ஆச்சரியம். நம்ம சொல்லும்போது நம்ம அப்படித்தானே சொல்லணும். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னா என் பலன் உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். ஆனால் ஆண்டவங்க என்ன சொல்றேன்னா, என் கிருபை உனக்கு போதும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம்? கிருபை முக்கியம். நம்முடைய எல்லா பலவீனங்கள், குறைவுகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய கடன் பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவு இருக்கும், எதெல்லாம் பலவீனம் இருக்கும், அதெல்லாம் மாறுவதற்கு ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டா போதும். ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டாலே ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதுப்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளக்கும். இது யாருக்கு சொன்னார் ஆண்டவர்? பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார். ஏன் சொன்னாருன்னா, அவர் 3 முறை ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணார். அவருக்கு ஒரு வியாதி, ஏதோ ஒரு வியாதி, அது என்னன்னு பைபிளில் இல்லை. ஆனால் அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ அவர் சொல்கிறார், இது பிசாசு என்ன குட்டுகிற சாத்தான் என்ன, அப்படி ஒரு பிரச்சனை அவருக்கு, பிசாசு என்ன தொல்லை பண்ணுதுன்ற அளவுக்கு ஒரு வியாதியோ ஏதோ ஒன்று அவர் என்ன பண்ணியிருக்கு, கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்திருக்கு. அப்போ அந்த கஷ்டத்தில் அவர் ஆண்டவர் சமத்தில் 3 முறை என்ன பண்ணார், அதுக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே இந்த பலவீனம் தாங்க முடியலன்னு. அப்போ ஆண்டவருக்கான இது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். அதே தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக கவலை, கண்ணீர், கஷ்டம், பாரம், போராட்டம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதன் மத்தியில் சொல்கிறார், இது எல்லாவற்றிலும் உங்களுக்கு எது போதும்? கிருபை போதும். என்னுடைய கிருபை உங்களுக்கு இருந்தால் போதுண்டார். கிருபைனா உங்களுக்கு தெரியும், தகுதி இல்லாத ஒன்றை நாம் பெற்றுக்கொள்கிற பார்த்தீங்களா, அது பேர் தான் என்னது? கிருபை. நமக்கு தகுதியே இல்லை, அது அது வாங்கிறதுக்கு தகுதியே நம்ம கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் அதை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த தகுதியை நமக்கு தருகிறார் பாருங்க, அது பேர் தான் கிருபை. தப்பிக்க முடியாத ஒரு இடத்துல நம்மை தப்புவிக்கிறார் பாருங்க, அது பேர் என்னது? கிருபை. நம்ம நினையாததை, நமக்கு எட்டாததை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார் பாருங்க, அது பேர் தான் என்னது? கிருபை. அப்படிப்பட்ட அந்த கிருபை அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கொண்டார். பலவீனம் இருக்கு, ஆனா அது பலவீனத்துக்குள்ள எது பூரணமா இருக்கு? கர்த்தருடைய பலன் பூரணமா இருக்குன்றார் பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு பல வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், குறைவு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு இல்லாதது ஒன்று நமக்குள்ள இருக்கு. அந்த பலவீனங்கள், குறைவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய கிருபையும் அதன் மூலமாய் கர்த்தருடைய பலனும் அதை தாங்கி கொண்டு இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அதனால பவுல் என்ன சொல்றாரு? ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்குபடி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் என்ன பண்றேன்? சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நமக்கு பலவீனம் இருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படணுமா, சந்தோஷப்படணுமா? சந்தோஷப்படுறேன்டார். சுகர் வந்துருச்சு, பிபி வந்துச்சுன்னு கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா அந்த பலவீனத்தின் மத்தியில கர்த்தர் கிருபையாய் நம்மளை நடத்துறாரு பாருங்க. அதெல்லாம் நம்மை மேற்கொள்ளாதபடி பாதுகாக்கிறார் பாருங்க. அது நம்மை
கொன்று விடாதபடி கர்த்தர் பாதுகாக்கிற பாருங்க. அதுதான் அவர் சொல்றார், பலவீனம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அவர் சொல்லிட்டாரு. அதனால் இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பலவீனங்கள் குறித்து நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அது குறித்து அவர் ஜபம் பண்ணதா பைபிள் இல்லை. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு ஆண்டவரே இந்த பலவீனத்துக்கு அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. அவர் சொல்லிட்டாரு பாருங்க, அந்த பலவீனம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், நான் கர்த்தருக்குள் நான் இப்படி இருப்பேன், மேன்மை பாராட்டுவேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் யார் என்ன குறை சொன்னாலும் நீங்கள் அதை குறித்து நீங்கள் என்ன பண்ணாது, கவலைப்படாதீங்க. கர்த்தர் அந்த குறை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, என்ன இருந்தாலும் என் கிருபை உன்னோடு கூட இருக்கும். அந்த கிருபை என்ன பண்ணுனா உன்னை தாங்கும். அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் கிருபை உன்னை பலப்படுத்தும். உன்னுடைய குறைவுகளில் என் கிருபை உன்னை நிறைவாக்கும். உன்னுடைய கஷ்டத்தின் மத்தியில் என்னுடைய கிருபை உன்னை தாங்கும். அல்லேலூயா. அந்த கிருபை தான் இந்த ஆண்டவர் சொல்லி அவரை தைரியப்படுத்துகிறார். இந்த புதிய ஏற்பாடு என்ன காலம்? கிருபையின் காலம். அல்லேலூயா. நியாயப்பிரமாண காலம், மோசேனுடைய காலம், பழைய ஏற்பாடு காலம். ஆனால் நமக்கு ஆண்டவர் கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் கிருபையின் நாட்களிலே கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை ரட்சிக்கிறார், நம்மை பொறுத்து கொள்கிறார், நம்மீது அன்பாக இருக்கிறார், நீடிய பொறுமையாக இருக்கிறார், சாந்தமாக இருக்கிறார். உடனே தண்டிக்க மாட்டேங்கிறாரு, உடனே நம்மை தள்ள மாட்டேங்கிறாரு, உடனே நம்மை விட்டுவிட மாட்டேங்கிறாரு. ஏன்னு சொன்னால் அவருடைய கிருபை பெரியதுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை பெரியது. அதான் சங்கீதத்தில் இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம். என்னது? அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணுன்னா ரோமருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் தெளிவாக சொல்லிட்டு வருவார். அல்லேலூயா. ஆனால் அதில் ஒரு பகுதியை உங்களுக்கு சுருக்கமாக நான் காமிச்சிட்டு இந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணுன்றதை நம்ம தியானிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து 21 வரைக்கும் வேகமாக வாசிங்களேன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. பாத்தீங்களா? எதுக்கு ஒப்பானதல்ல? மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலத்திற்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. புரியுது உங்களுக்கு? ஆதாம் ஒரு ஆள் பாவம் செஞ்சாரு, அதனால பிறந்த எல்லாமே எப்படி பிறந்தாங்க? பாவிகளா பிறந்தாங்க. பாவம் செய்யாத பிறக்கிற குழந்தை கூட ஆதாமின் பாவம் அந்த குழந்தை மேல இருக்கு. புரியுது உங்களுக்கு? எல்லாருமே அந்த பாவம் இருந்தது. ஆனா அதே பின்னாடி பாருங்க, அதே போல ஒரே தேவனுடைய கிருபையும் அந்த வசனத்தை தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அந்த ஒரே இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்து மரித்து உயிரோடு எழுந்ததுனால அந்த கிருபை பாருங்க எல்லா பாவிகள் மேல அது பெருகுது, எல்லாரும் மேல பெருகுது. வர்ற அத்தனை மேரையும் அது கிருபை. ஆதாம் மூலமா பாவம் எல்லாரையும் பற்றி கொண்டது போல இப்ப இயேசுவின் உயிர்த்தெழுதின் மூலமா உலகத்தில் உள்ள எல்லாரும் மேல கிருபை வருது. அந்த கிருபையை போக்கடிக்காம அந்த கிருபையை பற்றி கொள்கிறவர்களுக்கு ரட்சிப்பு வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் ரகசியம். கிருபை எல்லார் மேல பொழிந்தருளும்படி, எல்லா பாவிகளும் உலகத்துல ரட்சிக்கப்படும்படி, எல்லாரும் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் பழைய ஏற்பாடுல 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாதான் பரலோகம் போக முடியும். அதான் பயங்கர டேஞ்சர். ஆனா இங்க ஆண்டவருடைய கிருபை பாருங்க, எவ்வளவு பெரிய நீ பாவியா இருந்தாலும் கிருபையை பெற்று கொண்டா போதும், நீங்க ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகலாம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த கிருபை உங்களை என்ன பண்ணோம்னா அப்படி ஆண்டவருக்கு நேராக அழகா நடத்தி கொண்டு போகும். அதுதான் அவர் சொல்றார், ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா எல்லாரும் பாவி ஆயிட்டோம், அதே மனிதனா இயேசுகிட்ட இந்த பூமியில மரித்து உயிர்த்தா எல்லாரும் மேல இன்னைக்கு என்ன பெருகி இருக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு, பவுலப்பா சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குனார். படிங்க அடுத்த வசனம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததானால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. பாத்தீங்களா? பாவம் செய்வானால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. பாத்தீங்களா? அந்த தீர்ப்பு மோசம் நரகத்துக்கு போனோம். ஆனா ஆண்டவருடைய ஈவு பாருங்க அப்படி இல்லை, அதை அவனை விட மாட்டேங்குது, நரகத்தை விட மாட்டேங்குதுங்குது. அவ்வளவு பெரிய ஈவு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. ஒரே குற்றத்தினால எல்லாம் நரகத்துக்கு தள்ளிட்டாரு ஆதாம், மொத்தமா எல்லாத்தையும் நரகத்துக்கு தள்ளிட்டாரு. கிருபை வரமோ, ஆனா இயேசுவினுடைய கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி, பாத்தீங்களா, எல்லா குற்றங்களையும் நீக்கி நீதி
கீழிலங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் ஆமென். இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷமா. ஒரே மனுஷன் அத்தனை பேரையும் நரகத்துக்கு தள்ளினா, இந்த ஒரே தேவன் இயேசு மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கு இந்த கிருபையின் மூலமாக ரட்சிப்பை தந்து எங்க கொண்டு போறாரு? பரலோகத்தை கொண்டு போறாரு என்றாரு. அதுதான் அந்த கிருபையினுடைய மேன்மை. அதுதான் பவுலப்பா சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், நீ அமைதியாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமா விளங்கு, நீ பயப்படாதே என்றார். அப்ப இன்றைக்கு நீங்க தெரிந்து கொள்ள, இன்றைக்கு கிருபையின் நாள், நமக்கு எல்லா கிருபையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். படிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. பாத்தீங்களா, ஒரே ஆதாம் மூலமா உலகத்துல எல்லாத்துக்கும் என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. அவங்க அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாம இருந்திருந்தா நமக்கு இங்க என்ன பயமே இல்லை, மரண பயமே இல்லை. பாத்தீங்க, எல்லாத்தையும் மரணம் வந்து ஆண்டு கொண்டது. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். பாத்தீங்களா, இன்னைக்கு அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை பாருங்க, நம்முடைய மரணத்தை ஜெயித்து நமக்கு நித்திய ஜீவனை மீண்டும் தருகிறது. அல்லேலூயா. பாருங்க, நித்திய ஜீவனை கொடுப்பது தான் கிருபை. அதுதான் இயேசு மனிதனாய் பிறந்து ஆதாம் நம்மை மரணத்துல நரகத்துல தள்ளின நம்மை இயேசு மீண்டும் நம்மை உயிர்ப்பித்து ஆளுகிறவர்களாய் நம்மை நித்திய காலமாக உயிரோடு கூட வைக்கிறவராய் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். புரிந்துங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். படிங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. பாத்தீங்களா, ஆதாம் பாவம் செஞ்சாரு, பாவம் செய்யாத மனுஷன் எங்க போறான்? புரியுதா? ஆதாம் செஞ்ச பாவத்தினால உலகத்துல பிறக்கிற எல்லாருமே பாவிகளாய் நரகத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. புரிந்து கொள்ளுங்க, சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே தீர்ப்புன்றார். அப்படின்னு என்னது? உலகத்துல துன்மார்க்கன் வந்து பாவம் செய்கிறவன், அவன் நரகத்துக்கு போகலாம், தப்பில்லை. ஆனா சன்மார்க்கன் யாரு? பாவமே செய்யாத மனுஷன். அப்படி தரையை பெருக்கிட்டே போவாங்க, வெள்ளை உடை உடுத்திக்குவாங்க, வாய் துணி கட்டிக்குவாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. ஏன் பெருக்கிட்டே போகிறாங்கன்னா, ஒரு எறும்பு கூட நம்ம மெச்சிடக்கூடாது, ஒரு உயிரை கூட கொன்றக்கூடாது, யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தேவ தூதர்களை போல ஒரு குரூப் இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க பெருக்கிட்டே போவாங்க, ரோட்டை சுத்தம் பண்ணிகிட்டே நடப்பாங்க, எந்த பூச்சியும் மிதிச்சிடக்கூடாது. அதான் சன்மார்க்கர். யாருக்கு தீங்கு பண்ண மாட்டாங்க, கறி மீன் முட்டைலாம் சாப்பிட மாட்டாங்க, தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்வாங்க. ஆனால் மரித்த எங்கே போவாங்க? பரலோகத்துக்கா? நரகத்துக்கு போவாங்க. அதான் சொல்லுது. அதான் துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் ஒரே தீர்ப்பு இருந்தார். காரணம் என்னன்னா, அவங்க அவ்வளோ பரிசுத்தமாக பூமியில் வாழ்ந்தாலும் ஆதாம் செய்த அந்த பாவம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் அவங்க நரகத்துக்கு போறாங்க. அதான் வேதம் சொல்லுது, ஒரே மனுஷனுடைய பாவத்தினால எல்லாரும் நரகத்துக்கு போறாங்க. அப்போ அவங்க அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்து கூட பரலோகம் வர முடியல. அப்போ அவங்கள விட மோசமான பாவிகளிலே பிரதான பாவி எங்க போறான்? பரலோகத்துக்கு போறான். எப்படின்னா, இவன் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறான். பாவத்தை வந்து இயேசுனிடத்தில் அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று துன்மார்க்கம் பரலோகத்துக்கு போயிடுறான். ஆனால் இப்படி சன்மார்க்கராக இருக்கிறவங்க பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால, எவ்வளோ பரிசுத்தவான்கள் அவங்க இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாததுனால, ரட்சிக்கப்படாததுனால, கர்த்தருடைய கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்ளாததுனால எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது. அதுதான் அழகா அந்த வசனம், ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவன் அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. படிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. திரும்ப திரும்ப அதே வருது பார்த்தீங்களா? ஒரே மனுஷன் ஆதாம குறிக்குது. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது. பாருங்க, இப்போ ஒருத்த கீழ்ப்படியிலாதனால நம்ம எல்லா பாவிகள் ஆகிட்டோம். பாருங்க, எவ்வளோ பெரிய அந்த ஆதாமனுடைய பிரச்சனை பாருங்க. அவன் ஒருத்த கீழ்ப்படியாததுனால அதுக்கப்புறம் பிறந்த எல்லாருமே கீழ்ப்படியாதவர்களாய் மாறிட்டோம். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, இயேசுவினுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும். ஆனால் தான் ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசித்தால் நீ உன் வீட்டாரும். ஒரு வீட்டில் ஒருத்தர் கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டாலே போதும், குடும்பமே ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் சொல்றார். பார்த்தீங்களா? உங்கள் உறவு, ரத்த உறவு எல்லாம் வந்துருன்றார். பார்த்தீங்களா? அதான் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சாரு. அவருடைய கீழ்ப்படிதலின் நிமித்தமாக
அந்த கிருபை நமக்கு தந்ததுனால நம்ம எல்லா கீழ்ப்படுதலின் பிள்ளைகளுடைய லிஸ்ட்டில் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எவ்வளோ பார்த்தீங்களா ஆண்டவருடைய ரத்தத்தினுடைய அந்த மகிமை, ஜீவனுடைய மகிமை, அதுதான் அந்த கிருபை. அந்த மரணத்துக்கும் நரகத்துக்கு எதுவாக இருந்த நம்மை ஆண்டவருடைய கிருபை பாருங்க, ஆதாமுடைய செய்த அந்த பாவத்திலிருந்து நம்மை விலக்கி தூக்கி கொண்டு வந்து நம்மை தேவ பிள்ளைகளாய் மாற்றுது. அவ்வளவு பெரிய பவர் தான் அந்த கிருபை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அதனால தான் எதை பெற்றுக்கொள்ளுங்களோ பெற்றுக்கொள்ளலையோ, சர்ச்சுக்கு வர எல்லாரும் எதை பெற்றுக்கொள்ளணும்? கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய கிருபை தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாய் நடத்தி கொண்டு போகும். அதை எது இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபைங்க அப்படின்னு சொல்லணும். நல்லா இருக்கிறீங்களான்னா ஆண்டவருடைய கிருபைனால நல்லா இருக்கிறேன், உங்கள் ஜபத்தில் நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும். எதுக்கத்தாலும் கிருபை 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 அதை நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். அந்த கிருபை தான் நம்மை தாங்குது, அந்த கிருபை தான் நம்மை நடத்துது, அந்த கிருபை தான் நம்மை ஆசீர்வதிக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். சொல்லார் பாருங்க அடுத்தது. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. பாத்தீங்களா, நியாயப்பிரமாணத்தினால எது வந்துச்சு? மீறுதல் பெருகிச்சு. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி, 10 கட்டளை வர்றதுக்கு முன்னாடி நீங்க எது செய்தாலும் பாவம் இல்லை, தெரிந்து கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி பாவம் இல்லை. இப்போ அதான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கவர்மெண்ட்ல ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு ஒரு சட்டம் வந்துட்டாதான் போலீஸ் நம்மளை பிடிப்பான். புரியுது உங்களுக்கு? அந்த சட்டம் வரலன்னா போலீஸ்கார் நம்மளை பிடிக்க மாட்டாங்க. அப்போ சட்டம் வராமல் நீங்கள் போனீங்கன்னா மீறுதல் கிடையாது. ஆனால் ஒரு சட்டம் வந்த பிறகு நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா அதை அந்த சட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? மீறுகிறோம். அதை தான் அங்கே சொல்றாரு. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்துச்சு. 10 கட்டளை வந்த பிறகுதான் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதவங்கெல்லாம் பாவிகள், அது மீறுதல் ஆயிப்போச்சு. சொல்றது புரியுதா? இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் அது பிரச்சனை. அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம சர்ச்சில் நீங்கள் எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வந்தாலும் நம்ம சட்டமே போகிறது இல்லை. அதனால என்னது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் கரெக்டாக 6 மணி கேட்டை பூட்டிடுவார். எல்லாம் எங்கே தான் நிற்கணும்? வெளியே தான் நிற்கணும். அதான் பிரமாணம். பிரமாணத்தை அந்த வார்த்தை, அந்த பிரமாணம் என்ன பண்ணுன்னா பாவமாக மாற்றுது. கீழ்ப்படி இல்லைன்னா அது மீறுதலாக மாறிடுது. ஆனால் நம்மளை போல ஃப்ரீயாக விட்டுட்டேன்னா நீங்கள் எத்தனை மணி கடைசியாக நான் ஜெபம் பண்ணும்போது வந்துட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ ஒரு எழுத்து கொள்ளும் ஆவியும் உயிர்ப்பிக்கொண்டார். இப்போ இந்த 10 கட்டளைங்கிற இந்த எழுத்து தான் அவங்கள பாவிகளாய் மாற்றிச்சு. அது பாவம் பெருக பண்ணிச்சுன்றாரு. புரியுதுங்கிற அலையிலே சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் ரோமரை திருப்பி திருப்பி வாசிங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கிருபையின் பிரமாணத்துக்கும் நல்லா அதில் அழகாக சொல்வார். அந்த நியாயப்பிரமாணம் எவ்வளோ டேஞ்சர், அதான் நான் அடிக்கடி சொல்லுவது. ஓல்டு எஸ்எஸ்எல்சி மாதிரி அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி எல்லாம் 5 பாடம் எழுதுவாங்க. அதில் 1ல் நீங்கள் ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் 5 பாடம் எழுதணும். மறுபடியும் 5 பாடம் நீங்கள் எழுதணும். இப்போ நீங்கள் இதில் பாஸ் பண்ணிடுவீங்க, இன்னொன்றில் கோட்டை அடிச்சிருவீங்க. இப்படியே பண்ணித்தான் கருணாநிதி 8 முறை ஃபெயில் ஆனார் எஸ்எஸ்எல்சியில். நீங்கள் யோசிக்கிறீங்க, நாங்களாம் ஒரு முறை கூட தேறியே இருக்க மாட்டோம் அப்படி இருந்திருந்தா. அதனால தான் கடைசியில் கிருபையாக கவர்மெண்ட்டில் என்ன பண்ணால் இது தேராதுறான்னு. சரி, கிருபையின் காலம், 1 மட்டும் ஃபெயிலா, 1 மட்டும் எழுத. புரியுதா உங்களுக்கு? இதுதான் கிருபை. அதான் 10 கட்டளை. அதில் 10 கீழ்ப்படிஞ்சாதான் பரலோகம் போக முடியும். ஆனால் புதிய ஏற்பாடில் ஆண்டவருடைய கிருபையை நீ பெற்றா பரலோகம் போக முடியும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். கிருபை நம்மை 10 கட்டளைக்குள்ளே நடத்தும். அதைத்தான் சொல்ல வர்றாரு. கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த 10 கட்டளைகளையும் நீ கடந்து போக கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அதனால மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தோம் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாத்தீங்களா? இயேசுகிட்ட மரித்து உயிர்த்த பிறகு பாருங்க, எங்கெல்லாம் பாவம் பெருகுதோ அங்கெல்லாம் பின்னாடி என்னவும் பெருகுது? கிருபையும் பெருகுது. கிருபையும் பெருகுது. பாவம் பண்ற இடத்துல கிருபை பெருகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்றாரு? பாவம் பண்ணக்கூடாதுன்றாரு. பாவம் பண்ணுகிற இடத்துல ஏன் கிருபை பெருகுது அப்படிங்கிற ரகசியத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும். பாவம் பண்ற இடத்துல இது கிருபை பெருகுது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு இடத்துல சின்ன ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு நெருப்பு எரியுதுன்னு வைங்களேன். சின்னதாக ஒரு நெருப்பு எரிஞ்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே ஆஃப் பண்ணிடுவீங்க. கொஞ்சம் பெருசாக எரியுதுன்னு என்ன பண்ணுவீங்க? வீட்டில் இருக்கிற 2 பேரை கூப்பிடுவீங்க, உடனே
வீட்டுக்கார கூப்பிடுவீங்க, பசங்களை கூப்பிடுவீங்க, வாங்க ஹெல்ப் பண்ண கொஞ்சம் எரியுது வாங்கன்னு சொல்லி ஒரு 5-6 பேர் சேர்ந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்க. இப்போ ரொம்ப பெருசாக எரியுதுன்னு பற்றி எரியுது நம்மளால் முடியலன்னு வைங்க, அடுத்து நீங்கள் யாரை கூப்பிடுவீங்க? ஃபயர் சர்வீஸ் கூப்பிடுவீங்க. புரியுது உங்களுக்கு? அப்போ இங்கே நெருப்பு அதிகம் ஆக 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 நமக்கு எது அதிகமாக தேவைப்படுது? தண்ணி அதிகமாக தேவைப்படுது. அதை அணைக்கிறவர்கள் அதிகமாக தேவைப்படுது. அதுலேருந்து நம்ம தப்புக்கிறவங்களும் அதிகமாக தேவைப்படுது. ஒரே கூப்பிடுவோம், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அங்கே நெருப்பு எரிய கூட்டம் அதிகமாக வந்தால் தான் அதை ஆஃப் பண்ண முடியும். புரியுதுன்ற ஒரு அலையில சொல்ல. அதே போல் ஒரு இடத்துல பாவம் பெருகிச்சுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய கிருபை நிறைய வரணும். அதனால தான் எந்த தேசத்தில், எந்த கிராமத்தில், எந்த வீட்டில், எங்கே மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிகமாக பாவம் அவன் வாழ்க்கையில் பெருக 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 அவனை ரட்சிப்பதற்காக கர்த்தருடைய கிருபையை அதிகப்படுத்திட்டே இருப்பார். அந்த அதிகமான கிருபையில் அவனை இழுக்க பார்ப்பார். நிறைய பேர் கூட்டு வந்து அந்த நெருப்பை நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி அவன் மேலே நிறைய அந்த குடும்பத்தின் மேலே கிருபையை அனுப்பிட்டே இருப்பார். அவங்களை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு சொல்லி கிருபையை மேலே கிருபையை கொடுப்பார். லோத்துவுக்கெல்லாம் கொடுத்தா இருப்பார். அது போல் ஆண்டவரே போனா இருப்பாருங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, பாவம் பெருகிற இடத்துல என்ன பெருகும்? கிருபை பெருகும். அதுலேருந்து தப்பு வைக்கணும், அவங்கள கூப்பிடணும், அவங்கள ரட்சிக்கணும்னு சொல்லி நிறைய கிருபையை அனுப்பி அந்த பாவத்தை ஆஃப் பண்ணி அவங்கள தப்பு வைக்க தான் ஆண்டவர் அங்கே பெருக பண்ணுகிறார். அதனால பவுல் என்ன சொல்றார் படிங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக பாவம் என்ன பண்ணுது? ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. புரியுது உங்களுக்கு? நிறைய பாவம் பெருகும்போது அது நம்மளை மரணத்துக்கு நரகத்துக்கு கொண்டு போகுது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை எங்க கொண்டு போக பெருகுது? நிறைய கிருபையை அனுப்பி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்ம ஆண்டு கொள்ளுது. அதனால தான் இந்த கிருபையின் காலம் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்தா ரட்சிக்கப்பட்டுறாங்க. புரியுது? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. உன் பாவம் சிவேர் இருந்தால் பஞ்சை போல் வெண்மையாக்குவேன், குறைந்த பனியை போலது வெண்மையாக்குவேன். ஏன் சொன்னா அவ்வளோ கிருபையை ஊத்திட்டாரு. இப்ப அந்த கிருபை பக்கத்துல எவ்வளோ பெரிய பாவி வந்தாலும் ரட்சிக்கப்பட்டுறான். ஆனா வரணும், ஏற்றுக்கொள்ளணும், பாவ மன்னிப்பை பெறணும், விசுவாசிக்கணும். அது கீழ்ப்படியும் பொழுது அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அந்த கிருபை அழகா அவனை தூக்கி எடுத்த கண்மலை மேல நிறுத்தி விடுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்க. அதான் கிருபை. அந்த கிருபையை தான் சொன்னாரு, உன் கிருபை எனக்கு போதும்னார். அடுத்த வசனம் படிங்க. முடிஞ்சா 21 படிச்சிட்டீங்க. பார்த்தீங்களா? நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆண்டு கொடு. இந்த கிருபையினுடைய வேலை என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு பாவியும் ஒவ்வொரு மனிதனையும் எதுக்கு நேரம் நடத்துறதுக்கு ஆண்டு கொள்கிறது? நித்திய ஜீவனுக்கு. நம்ம இப்ப இருக்கிறது நிரந்தரமான ஜீவன் கிடையாது. 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனா அதுக்கு பிறகு ஒரு நித்தியமான வீட்டில் நம்மை குடியிருக்க பண்ணதான் ஆண்டவர் தம்முடைய கிருபையை இந்த உலகத்தில் மனிதர்கள் மேலே பொழிந்தருளி இருக்கிறார். புரிந்த ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப நம்ம இந்த வாழ்கிறது கிருபையின் காலம். வாசிங்க ரோமர் 3:24 என்ன சொல்லுது பாருங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. பாத்தீங்களா? இந்த கிருபை நமக்கு எப்படி தராரு? இலவசம். பணம் இல்ல, பொருள் இல்ல, ஒண்ணு இல்ல, இலவசமாய். நீங்க விசுவாசித்த போதும் இலவசமாய் தருகிற கிருபையினாலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை கொண்டு நம்ம எல்லாம் என்ன இருக்கிறோம்? நீதிமான்களா இருக்கிறோம். பாவிகள் எல்லாரையும் நீதிமான்களாய் மாற்றுவதுதான் கிருபை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த. பாவிகளாய் இருக்கிற எல்லா மனுஷனை இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீதிமான்களாய் ஆக்கப்படுவதற்கு எதுதான் வேணும்? கிருபை தான் வேணும். எல்லா கிருபை 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 தான். ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய கண்களில் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். மரியாள் இடத்துல இயேசு பிறந்ததுக்கு என்ன காரணம்? தேவதூதர் என்ன சொன்னாரு? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. கிருபை நீங்க பெற்றீங்கன்னா அது போல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். கிருபையை பெற்றுக்கொண்டீங்கன்னா வல்லமை வரங்கள் கிருபைகளை தருவா. கிருபையை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை வல்லமையா கர்த்தர் பயன்படுத்துவா. கிருபை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நாளுக்கு நாள் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவா. ஆண்டவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா தான் சாத்தான் நம்ம வாழ்க்கையில வளரவே விட மாட்டான். ஆனா ஆண்டவருடைய கிருபை இருக்கிறவங்க பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடி அவங்க பார்க்கறதுக்கு மோசமானவங்க போல தெரியும்.
ஆனால் கர்த்தருடைய கிருபை அவங்க வாழ்க்கையில் பெருகிறதுனால அவங்க பெருகி கொண்டே இருப்பாங்க. சவுலு தாவீது போல. சவுலை பார்த்தா நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தருடைய கிருபையே அவன் பெறாததுனால அவன் ஒன்றும் இல்லாமல் போனான். ஆனால் தாவீதை பார்த்தா பெரிய பாவின்ற மாதிரி. அவன் தாவீதே சங்கீதத்தில் எழுதி, ஆண்டவரே என்ன பழமொழியாக பேசுகிறாங்க, பாவி பாவிங்கிறான், கண்ணீர் விட்டு அழுவான். ஆனால் அவன் மேலே என்ன பெருகிட்டே இருக்கு, கிருபை பெருகிட்டே இருக்கு பாருங்க. அதுதான் கிருபை. அதான் ஆண்டவர் சொல்றார், அதான் கிருபைன்றாரு. நம்ம தோற்றத்தில் நம்ம வேற மாதிரி பார்க்குறோம், ஆனால் அவங்க மேலே ஆண்டவருடைய கிருபை வேற மாதிரி வேலை செய்யுது. அல்லேலூயா. அதனால எந்த ஒரு மனுஷனை பாருங்க, கிருபையை பெற்றிருக்கிற மனுஷனை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நம் கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்க்க போறோம். எபிரேயர் 12:28 வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் நம்மள என்ன கவர்மெண்ட் போக போறோம்? அசைவில்லாத கவர்மெண்ட். அதுல எந்த நஷ்டம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, ஒண்ணு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம போக போறோம். நாம் பயத்தோடும், அதனால நம்ம எல்லாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். என்னத்தை பற்றிக்கொள்ள கடவோம்? கிருபையை நீங்க பக்தி உள்ளவர்களாய் நல்லா ஆராதனை பண்ணணும், எல்லாம் நீங்க பரலோகம் வரணும்னாலும் எதை பற்றிக்கொள்ளணும்? கிருபை. அதான் முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு தேவனிடத்துல பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம் எதுனா கிருபை. 2 பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க. அதில் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணான், இன்னொருத்த ஒரே வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்? பாவியா என் மீது. அவ்வளோதான். அதுதான் பாருங்க ஆண்டவர் சொல்லாரு, இவன் அல்ல அவனே நீதிமான், அவனே என்ன ரட்சிக்கப்பட்டான். அந்த கிருபையத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவரே தகுதி இல்லாத என்மேல் உங்கள் கிருபையை தாங்கப்பான், கிருபையை தாங்கப்பான். எங்கள் தொழில் மேலே உங்கள் கிருபை இருக்கட்டும், எங்கள் பிள்ளைங்க மேலே உங்கள் கிருபை இருக்கட்டும், எங்கள் மேலே எங்கள் குடும்பத்து மேலே எங்கள் கிராமத்து மேலே கிருபை 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 பெருகட்டும். அதுதான் ஆண்டவர் இலவசமாய் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அந்த கிருபை பெருகினாதான் அதில் எல்லாவற்றையும் அதுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு இருந்து கிருபையை கேட்கலான்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, கிருபை மிக முக்கியம். யோனா 2:8 சொல்றார் பாருங்க. பொய்யான மாயையை பற்றிக்கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த கிருபை வேண்டாம். கிருபையை போக்கடிக்கிறவங்க யாரு? பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள். இந்த உலகம் இல்லைன்னு அது, இதெல்லாம் பொய், இதெல்லாம் மாயை, இதெல்லாம் அனுபவிக்கிறதுனால அழிந்து போகும். எனக்கு அனுபவிக்கும் போது சந்தோஷமா இருக்கும், நாளைக்கு அது நம்மளை வேதனைப்படுத்தும், துக்கப்படுத்தும், அழிந்து போகும். மாயையான உலகம் இது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காணாமல் போயிடும். அதான் ஆண்டவர் மாயையை நம்ம என்ன பண்றோம்? பற்றிக்கொள்கிறோம். எதை போக்கடிக்கிறோம்? கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்ப இன்றையில நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நமக்கு பணம் முக்கியமா, பொருள் முக்கியமா, உலகம் முக்கியமா, இதெல்லாம் நம்ம வைத்தாலும் எதை நம்ம எடுக்கணும்? கிருபையத்தை நம்ம எடுக்கணும். ஏன்னா அந்த கிருபைக்குள்ள உங்களுக்கு பணம் இருக்கு, சுகம் இருக்கு, பலன் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை தான் நீங்க புரிந்து கொள்ளணும். புரிந்துகளாலே சொல்லுங்களேன். கிருபைக்குள்ள எல்லாம் ஊற்று இருக்கு. அதனால நம்ம அதிலிருந்து வந்த ஒரு பொருளை நீங்க நேசிக்கிறதை விட அதிலிருந்து உற்பத்தி ஆகிறத நீங்க பற்றிக்கொள்ளணும். புரிந்துகளாலே சொல்லுங்களேன். அதில் அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. நம்ம அங்கிருந்து வெளியே வந்த ஒரு பொருளை நம்ம பற்றிக்கொள்ள ஆசைப்படுறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, மாயையானதை பற்றிக்கொண்டு கிருபையை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? போக்கடிக்கிறாங்க. அதுபோல் கிருபையை போக்கடித்த ஒரு மனுஷனையும் கிருபைக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனையும் உங்களுக்கு காண்பிக்கிற பாருங்க. கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யலான்றது, அதில் கிருபையை பற்றி கொண்ட ஒரு மனுஷன் எப்படி பற்றி கொண்டான்? ஆதியாகமம் 6:8 வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. ஏன்னா உலகத்துல ஒருத்தர் விடாம கொல்ல போறார், ஆடு மிருகங்களை கொல்ல போறார், உலகத்தையே அழிக்க போறார். இமயமலைக்கு மேல என்ன நிக்க போகுது? தண்ணி நிக்க போகுது. அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. உலகத்தில் இருக்கிற மலைக்கு மேல தண்ணி நிக்குதுன்னா உலகத்துல உயரமான மலை எது? இமயமலை. அப்ப இமயமலைக்கு மேல தண்ணி நிக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு அழிவுல ஒரே மனுஷனை ஆண்டவர் காப்பாத்துறாருன்னா அது எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க.
அதை அப்படியே கொஞ்சம் தியானித்து பாருங்களேன். உலகத்தையே நான் அழிக்கிறேன், உன்னை மட்டும் நான் காப்பாத்துறேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா நம்ப முடியுமா? அதுதான் கிருபை. பார்த்தீங்கன்னா இங்க அழகா சிம்பிளா சொல்லப்பட்டிருக்கு, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஆனா அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நோவா என்ன செய்தான் தெரியுமா? முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படினான். அந்த கிருபைக்கு கீழ்ப்படினான். என்ன கீழ்ப்படினான்? அந்த நாட்கள்ல மழையே வராது, மேகமே வராது. புரிஞ்சுக்கொள்ளுங்க, நோவா அழிவுக்கு பிறகுதான் இப்படி மழை மேகலாம். அதுக்கு முன்னாடி நீர்ப்பணியில தான் எல்லாம் விவசாயம் எல்லாம் நடக்கும். வானத்துல மழையே வராது. அப்போ மழையே வராத ஒரு காரியத்தை ஆண்டவர் போய் சொல்ல சொன்னார். இப்படி ஒரு பெரிய மழை வரப்போது, நான் ஒரு பேலை பண்ணுறேன், எல்லாம் நீங்கள் பேலைக்குள்ளே வந்துருங்க, ஆண்டவர் உலகத்தை அழிக்கிறாருன்னு போய் சொல்லுன்னு சொன்னால் இவன் பதிலே சொல்லலை ஆண்டர்கிட்ட. அதை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அந்த கிருபையை பற்றி கொள்ளும்படி போய் பிரசங்கம் பண்ணுறான். ஒரு ஊரா தெரு தெருவா போய் எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, பேலை கட்டுறேன்னான்னு வெள்ளை பேலைக்குள்ளே வாங்க, மழை வருதுன்னா எல்லாம் சிரிக்கிறாங்க. இவனுக்கு என்னமோ கலண்டு போச்சு, மென்டல் ஆயிடுச்சு தாத்தாக்கு. எங்கடா மழை, என்ன மழைனால என்னன்னு தெரியாது. எப்படா வானத்தை, இப்போ வானத்தை இந்த நெருப்பு வரும்னு இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யாராவது நம்புறானா? இதெல்லாம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எவனும் நம்ப மாட்டேங்கிறான். அதே போல தான் நீங்கள் மழை வருதுன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறான். ஆனால் இவன் அந்த கிருபைக்கு கீழ்ப்படிந்து, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் பிரசங்கிக்கிறான். எல்லாரும் பிரசங்கிக்கிறான், நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அவ்வளோ பெரிய கப்பலை அவன் ஒருத்த கட்ட முடியுமா? அவன் பையனை ஒரு 2 பேர் சேர்ந்து கட்ட முடியுமா? முடியாது. நூற்றுக்கணக்கான ஆட்கள் வந்து கட்டியிருக்காங்க, நூற்றுக்கணக்கான கார்பெண்டர்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு கீழ் பூசணும், நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. கட்டினவங்கள என்ன பேசியிருப்பாங்க? என்ன பேசியிருப்பாங்க? இந்த பாலைவனத்தில் தண்ணி இல்லாத இந்த காட்டில் இந்த மனுஷன் நமக்கு என்ன பணம் வந்தால் போதும், நமக்கு பணம் வந்தால் போது விட்றான், தாத்தா என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்னன்னு சொல்லி பேழைக்குள்ளேயே உட்காந்து அவ்வளோ பெரிய பேழையை கட்டி கொடுத்த அத்தனை பேரும் பணத்தை வாங்கிட்டு சிரிச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டானே. ஒருத்தரும் உள்ள வரல. அவங்களுக்கு நல்லா தெரியும் எங்கே ஆடை கட்ட போகிறாரு, எங்கே மாடை கட்ட போகிறாரு, எல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. எங்கே மனுஷனால வைக்க எல்லாம் பார்த்த அத்தனை பேரும் சிரிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதான் கிருபையை போக்கடிக்கிறவர்கள், கிருபையை போக்கடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த நோவாவோ அவன் கர்த்தருடைய கண்களை பெற்ற கிருபைக்கு கீழ்ப்படிந்து அவன் அந்த செயல், அந்த என்ன பண்ண பேழையை கட்டினான். 2வது அந்த கிருபையை பற்றி கொள்ளும்படி ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அவன் அப்படியே நம்பிட்டான் பாருங்க. மழை வருதுன்னா வரும், கர்த்தர் சொன்னா மழை வரும்னு நம்பிட்டான் பாருங்க. யாரும் நம்மள உலகத்தில் எல்லாம் ஒருத்தரும் பேழைக்குள்ள வரல. ஆனா இவன் அப்படியே விசுவாசித்தான். மழையே பெய்யாது இந்த வானத்துல, கட்டாய இந்த உலகம் அழியத்தக்கதான ஒரு மழை வரும் என்று விசுவாசித்து ஒரு பெரிய பேழையை ஆண்டவர் சொன்னது போலவே கட்டினா. அவனுடைய விசுவாசத்தின்படியே மழை வந்துச்சு. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதான் கிருபை. ஆனா அதை போக்கடித்தவர்களுக்கு பாருங்க, ஒருத்தனையும் இந்த நோவா உள்ள விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நோவாவையும் உள்ள விட்டு ஆண்டவர் எங்க பூட்டிட்டாரு? வெளியே பூட்டிட்டாரு பாருங்க. ஏன்? நோவா கடைசியில் யாராவது வந்து வேலை செஞ்சவங்க கூட வந்து யாராவது தட்டிக்கிட்டு ஏதோ சொந்த பந்தம் திறந்துருவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கிருபையை போக்கடிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அதுக்குள்ள இடம் கொடுக்கல பாருங்க. இன்றைக்கு யாரெல்லாம் கிருபையை போக்கடிக்கிறார்களோ அவர்களுக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்காது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால தான் கர்த்தருடைய கிருபை நம்ம பெருகும்படி நம்ம விட்டு கொடுக்கணுமே தவிர இந்த ஜனங்களை போல அதை போக்கடித்து விடக்கூடாது. போக்கடித்ததுனால எல்லாம் மாண்டு போனாங்க. நோவா குடும்பம் தப்பு வைக்கப்பட்டது. புரியுதா? அலையிலே சொல்லுங்க. 3வது நோவாவுடைய வாழ்க்கையில செயல்பட்டான். சொன்னதை செஞ்சா பாருங்க. திருப்பி கேட்கவே இல்லை. ஆண்டர்கிட்ட போய் என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க, மழையில் ஒன்றும் இல்லை, திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, இப்போ எங்கே போகிறது, அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. விசுவாசத்தோடு கூட அந்த பாலைவனத்தில் அதை செய்கிறான். ஆனால் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொன்னால் நிறைய கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதை அப்படியே நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். சூழ்நிலை நமக்கு ஒத்து ஆண்டவர் சொல்கிறது நமக்கு ஒன்றுமே சரியாக இருக்காது. ஆனால் அவன் செயல்படுறான் பாருங்க. யாரோ என்னமோ சொல்லிட்டு போங்கப்பா, ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் நம்புகிறேன், ஒரு பேழையை கட்டுறேன்னு சொல்லி செயல்படுகிறான். அதான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகணும்னா
கர்த்தர் என்னெல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் செய்ய சொன்னாரோ அதை நீங்கள் செய்து கொண்டே இருங்க. சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கலாம், நம்மளை பைத்தியக்காரங்கன்னு சொல்லலாம், நம்மளை பார்த்து 4 பேர் சிரிக்கலாம், ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. வசனம் சொல்லுதா, சீக்கிரம் வருகிறேன்னு சொல்கிறாரா, ஆத்துமா ஞான ஸ்நானம் கொடுங்கன்றாரா, சுவிசேஷம் அறிவிங்கிறாரா, அதை நம்ம பாட்டுக்கு செய்து கொண்டே இருக்கணும். அதான் அவங்க மேலே என்ன பெருகும், கிருபை பெருகும். ஊழியத்தை குறித்து கரெக்டாக நான் கடைசி உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன், ஒரு கதையோடு நான் முடிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நோவாவுடைய கிருபை பெருகினதற்கு காரணம் அவன் நோவா கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான், செயல்பட்டான். அதே இன்னொரு மனுஷனுக்கு ஒரு கிருபை கிடைக்குது, அவன் என்ன பண்ண பாருங்க. ஆதியாகமம் 19:19 வாசிங்க. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கி என்னை தொடரும், நான் மரித்து போவேன். பாத்தீங்களா, இது யாரு? லோத். இவனுக்கு அதை விட பெரிய கிருபை. இப்ப அந்த சோதம் குமார பட்டணம் முழுவதும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அக்னி கந்தகத்தினால அழிக்க போறார். ஆனா இவனுக்கு ஆண்டவர் ஆபிரகாம் கூட இருந்தானே அப்படின்னு ஒரு கிருபை. ஆபிரகாம் கூட இருந்த ஒட்டி வந்தான், இவனை அழிக்கக்கூடாது, இவனை தப்பு வைக்கணும்னு சொல்லி இவனுக்கு ஒரு கிருபை ஆண்டவர் கொடுக்குறார். போய் பாரு, நீயும் உன் பிள்ளைங்களும் அங்கே எங்கே போங்க, மலைக்கு ஓடிப்போங்கன்றார். மலைக்கு ஓடிப்போங்கன்னா அந்த மலைக்கு போகிற பலனை கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா? தருவார். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் ஒரு நாள் சொல்லவே மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இதை செய்யுங்கன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாருன்னா அதை செய்கிற பலனையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், தருவார். அதனால தான் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு ஆண்டவர் சொன்னது. இப்போ நம்மளை பார்த்து ஒரு பெரிய சர்ச்சு கட்டுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா வெறுங்கையில் சொன்னால் கூட நம்ம ஆரம்பித்தா கட்டி தருவார். அப்போ நம்ம உடனே பணம் எங்கே ஆண்டவரேன்னு கேட்கக்கூடாது, அவர் சொல்கிற வார்த்தையை நம்பணும். புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு நிறைய ஆத்மா தரப்பா, ஒரு பெரிய சர்ச்சு கட்டு அப்படின்னு உடனே கையை நீட்டக்கூடாது. நம்ம பாட்டுக்கு ஆரம்பிக்கணும், வேலையை கட்டுற மாதிரி. அது அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். இங்கே லோத்த ஆண்டவர் சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய பிரச்சனை, நீ நமக்கு அப்படி சொன்னால் என்ன பண்ணுவான், ஊட்டி மலையா, அதுக்கு மேலே மலை இருந்தாலும் ஓடி போயிடும், தப்பிச்சா போதும் ஓடி போயிடும். எவ்வளோ சோம்பேறி பார்த்தீங்கன்னா. தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிருபையை போக்கடிக்கக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை மாற்றக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதை செய்யினா அதைத்தான் செய்யணுமே தவிர அதுக்கு ஒரு ஆப்ஷன் தேடக்கூடாது, அதுக்கு ஒரு வேற மாற்று ஒன்று நம்ம பண்ணவே கூடாது, நமக்கு வசதியாக பண்ணவே கூடாது. இன்றைக்கி நம்ம அப்படித்தான் நம்ம பண்ணுறோம், நமக்கு வசதியாக பண்ணிக்கிறோம், நமக்கு வசதியாக நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம நேரத்தில் ஜெபம் பண்ணுறோம், நம்ம நேரத்தில் ஊழியம் பண்ணுறோம், நமக்கு எது வாய்ப்போ அதைத்தான் நம்ம பண்ணுறோமே தவிர அதை தாண்டி கர்த்தர் சொன்னது கஷ்டங்கிறோம். அதைத்தான் இவன் சவுல் சொன்னேன், சாரி என் பேர் லோத்து சொல்கிறான், மலைக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, ஓடி போக முடியாது. அதனால் நான் எங்கே போகிறேன், சமவெளிக்கு காட்டுங்க, மாத்திரான். ஆண்டவருடைய ஆப்ஷனே இவன் மாத்திரான் பாருங்க. கர்த்தருக்கு தெரியாதா இவன் சமவெளிக்கு போனால் என்ன கதி ஆவான்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் நம்ம மழைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, மழைனா இயேசு கிறிஸ்து, மலை கண்மலை, அதை கண்மலைனா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனால தான் நீ தப்பித்து கொண்டுனா நீ எங்கே போகணும், இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகணும். அந்த மலைக்கு ஓடி போனார். இவனை இயேசு கிறிஸ்துக்கிட்ட போக மாட்டேன், நான் இங்கே கீழேயே இருந்துக்கிறேன்னா. அதனால் அவன் வாழ்க்கையில் என்னாச்சு, அவன் சமவெளியை தேடி போனான், அவன் அங்கே பாவத்தில் குடும்பமாக விழுந்தாங்க, அவங்க சந்ததியை சாபமான சந்ததியாய் மாறி போச்சு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறத அப்படியே செய்யணும். நோவா கீழ்ப்படிந்தான், அவன் கிருபை பெற்று கொண்டான். ஆனால் இந்த லோத்தோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியலை. ரெண்டாவது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கலை. நாங்கள் குடும்பமாக 3 பேரும் 4 பேரும் 4ல் 1 என்னாச்சு, உப்பு தூண் ஆயிடுச்சு. மீதி 3 பேர் நம்ம என்ன பண்ணலாம், வாங்க எப்படியா கஷ்டப்பட்டு ஓடிடலான்னு மலைக்கு ஏறி இருந்தால் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க. அப்போ ரெண்டாவது, அந்த வார்த்தையை அவன் விசுவாசிக்கலை, கர்த்தருடைய கிருபையை அவன் இழந்து போனான். 3வது, செயல்பட சோம்பேறிப்பட்டான், மலை மேலே ஏறுவதற்கு கஷ்டப்பட்டான். ஜாலியாக நான் இருக்கணும், நான் நல்லா தூங்கணும், நான் எந்த ஊழியம் பண்ணக்கூடாது, நான் சபைக்கு பிரயோஜனமாகவே இருக்கக்கூடாது, ஆனால் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், பரலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிற பாருங்க நாம். அதுபோல் அவன் சமவெளியிலே நான் இருந்துக்கிறேன், கீழேயே நான் இருந்துக்கிறேன்னு ஆண்டவருக்கே ஐடியா கொடுத்தான். அங்கே நம்ம போய் இருந்துக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் விட்டுருவார். சில சமயம் இப்படி தான், நம்ம சோம்பேறிப்படும் பொழுது, நம்ம செயல்பட நம்ம யோசிக்கும் பொழுது, சரி போ உன் இஷ்டத்துக்குன்னு விட்டுருவார். ஆனால் அதனுடைய முடிவோ மோசமான முடிவு.
எவ்வளோ மோசமாக போச்சு பார்த்தீங்களா? அதான் கிருபையை இழக்கக்கூடாது. அது அநேக மாயையை பற்றி கொள்வதற்காக கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணுறாங்களா? போக்கடிக்கிறாங்க. நம்மெல்லாம் ஆண்டோடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டோடைய கிருபையினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டோடைய கிருபையினாலே நம்மெல்லாம் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆராதனையில் இன்னும் மேன்மையான ஆராதனையும் அபிஷேகத்தை கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம நோவாவை போல கீழ்ப்படுகிறவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய், செயல்படுகிறவர்களாய் காணப்படணுமே தவிர இந்த லோத்து போல வார்த்தைக்கு கீழ்ப்படியில், அந்த வார்த்தையை விசுவாசிக்கலை, அதை செயல்பட்டு கஷ்டப்பட்டு அந்த மலைக்கு ஓடி போகிறது அவன் முயற்சி பண்ணலை. ஆனால் குடும்பமே சந்ததியே என்னாச்சு? பாவத்தில் விழுந்து ஒரு பாவ சந்ததி உருவாகி அவர்கள் அழிந்து போகிறதை நம்ம காண முடிகிறது. புரிதனுகிற அலையிலேயே சொல்லுங்களேன். சரி, வேகமாக கர்த்தருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் பெருகணும்னா நெகேமியா 1:5. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. ஆமென். மகத்துவமும் பயங்கரமான தேவன் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுது கிருபையை பெருக பண்ணுவாராம்? அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகணும்னா நீங்கள் முதல்ல யார் இடத்துல அன்பு கூறணும்? கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு கர்த்தரிடத்தில் நீ, அதான் பிரதான கற்பனை. 10 கற்பனைகளை சுருக்கமாக, முதல் கற்பனை உங்கள் முழு இருதயத்தில் இயேசுவே நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூற ப்ராக்டிஸ் பண்ணணும், பழகணும். ஆண்டவரை அன்பு கூர்ந்து பழகணும். நீங்கள் ஆண்டவரத்தில் நீங்கள் அன்பு கூற பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் 10 கட்டளையை தானாக நிறைவேற்றுவீங்க. அதெல்லாம் தானாக போயிடும். புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் மேலே அன்பு வர 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 உங்கள் வாழ்க்கையில் பாவம் போயிடும், கெட்ட பழக்கெல்லாம் போயிடும். ஏன்னா உங்களுக்கு அவர் மேலே அன்பு பெருகுது இல்லை? பெருக 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 இங்கே 10 கட்டளை தானாக நிறைவேறும். அதுக்கு தான் அவர் அந்த அந்த 2 கட்டளை கொடுத்தாரு. புரியுது உங்களுக்கு? அடுத்தது ஒரு கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை? புதிய ஏற்பாடுல உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசி. இந்த 2 கட்டளையில் 10 கட்டளையும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கீழ்ப்படுவீங்க. நீங்கள் 10 கட்டளையை நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா 10 கட்டளையில் முதல் 4 கட்டளை மட்டும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது கொடுத்துருக்கோம். அடுத்த 6 கட்டளை மனுஷருக்கு கீழ்ப்படிகிறது இருக்கும். மனுஷருக்கு நீங்கள் தீங்கு பண்ணக்கூடாது, பிறர் பொருளை இச்சி அது இதெல்லாம் வரும். அப்போ 4 தான் ஆண்டவருக்கு, மீது 6 மற்ற உலகத்துக்கு சொல்லியிருப்பார். இந்த 2ஐயும் டேலி பண்ணுறதுக்கு தான் முதல் நீங்கள் அன்பு கூர்ந்தா முதல் 4 நீ கீழ்ப்படிவேன். அடுத்தது என் மேலே அன்பு கூர்ந்தா மனிதர்களை கீழே உலகத்தில் உன்னை போல பிறனை நீ ஆட்டோமேட்டிக்காக நேசிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏழைகள், திக்கச்சோகள், விதவைகள், மற்றவங்க யாரை ரட்சிக்கணும், ஆத்மா எல்லாம் அன்பு உங்களை வரணும்னா நம்மை போல பிறனை நேசித்து நீங்கள் பழகணும். இது 2 நீங்கள் செய்யும்போது உங்கள் மேலே எது பெருகுமா? கிருபை பெருகும். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். ஆனால் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அதான் கட்டளை. இப்போ இவன் கட்டளைக்கு கீழ்ப்படியில. யார்? லோத்து. அங்கே போனால் போக மாட்டேங்கிறான், கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அழிந்து போனான். ஆனால் நாம் அன்பு கூர்ந்து வேதத்தை வாசித்து அந்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பித்தா பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கிருபை பெருக ஆரம்பிக்கும். கிருபை பெருக 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 உங்கள் வாழ்க்கையில் என்ன தீங்கு இருந்தாலும் எது இருந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாது, என்ன பலவீனமும் உங்களை மேற்கொள்ளாது. அந்த கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். உங்கள் பலவீனத்தில் பலன் பூரணமாக அதிகமாக பெருகணும்னா கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகும்படி தேவனிடத்தில் அன்பு கூறுங்க, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் கிருபை பெருக பண்ணுவா. 2 கொரிந்தியர் 4:15 வாசிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. பாட்டில் கூட இது வந்துச்சுல்ல, அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். பாருங்க, அற்புதமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேக நம்மெல்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கணுமா, ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவரை துதிக்க துதிக்க ஒரு மனமாய் சோர்ந்து போகாமல் நம்ம துதித்து ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்தி பாருங்க, நம்ம சபை மேலே என்ன பெருகும்? கிருபை பெருகும். நீங்கள் குடும்பமாக வீட்டில் நீங்கள் கூடி துதித்து பாருங்கள், குடும்பமாக ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். ஒரு மாதம் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன்.
சரி வாங்கப்பா, பாஸ்டர் சொல்லிட்டார் காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் தியாகம் பண்ணுவோம், எல்லாம் ரவுண்டாக உட்காருங்க, ஒன்றும் வேண்டாம், 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுவான்னு வெறும் நீங்கள் ஸ்தோத்திர பலி சொல்லி பாருங்கள், வசனத்தை சொல்லி துதித்து பாருங்கள், உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு செய்ததை சொல்லி நீங்கள் துதித்து பாருங்கள். அந்த அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் என்கிட்ட சாட்சி சொல்லுவீங்க. அல்லேலூயா. இந்த துதித்தனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. துதிக்க உங்கள் மேலே கிருபை பெருகும். அதுபோல் அந்த கிருபை பெருகணும். அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் பெருகணும்னா ஆண்டவரை எல்லாரும் என்ன பண்ணணுமா? துதிக்கணும். இன்றிருந்து நீங்கள் வீட்டில் எல்லாம் உங்கள் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுங்கள். அதிக நேரம் வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் ரொம்ப துதிச்சுட்டு நல்லா துதிங்க. அவரை உயர்த்துங்க, அவரை பாடுங்க, உயர்த்தி பாடுங்க, துதிப்பாட்டை பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க. அடுத்த மாதம் நீங்கள் சாட்சி எழுதி கொடுப்பீங்க, பாஸ்டர் இந்த ஒரு மாதம் நாங்கள் குடும்பமாக துதித்தோம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினையாதது எட்டாததெல்லாம் நடக்குது. அந்த கிருபை. அல்லேலூயா. கிருபை பெருகுது எங்கள் பிள்ளைங்க மேலே, குடும்பத்து மேலே, தொழில் மேலே, எல்லாத்திலும் கிருபை பெருக 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 ஆண்டவர் உங்களை வாலாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாக்குவார். யாக்கோபு 4:6 வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆண்டவர் அதிகமா நமக்கு கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பாத்தீங்களா? பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன அளிக்கிறார்? கிருபை அளிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் கிருபை பெருகணும்னா அடுத்தது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தாழ்மை, பெருமைப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எதை குறித்து பெருமைப்படக்கூடாது. ஏன்னு சொன்னால் எல்லாமே கர்த்தர் நமக்கு தந்ததுன்றதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாம் அவருடையது, எதுவுமே நம்மளுது கிடையாது. உலகத்தில் உங்களை உயர்த்தி வைத்திருக்கலாம், நல்ல ஆசீர்வாதித்து வைத்திருக்கலாம், அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொன்னோம்? ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் ஆண்டோட கிருபைங்க, இதெல்லாம் நான் எங்கெங்க பண்ணேன், எல்லாம் முடியுமா, இதெல்லாம் என்னால் முடியாதுங்க, இதெல்லாம் ஆண்டோட கிருபை 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 கிருபைன்னு சொல்லணும். இதை நான் பண்ணிட்டேன், நான் செஞ்சுட்டேன்னு சொல்லவே கூட. அதை தான் ஆண்டவர் கூட. பெருமை உள்ளவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரா? அப்படி எதிர்த்து நிற்பார். அவருக்கு என்றைக்குமே அது பிடிக்கவே பிடிக்காது. ஒன்றும் இல்லாத நம்மளை பயன்படுத்துவார், ஒன்றும் இல்லாத நம்மளை உயர்த்துவார், ஒன்றும் இல்லாத நம்மளை கொண்டு பெரிய பெரிய காரியங்கள் செய்வார். ஆனால் நான் செஞ்சேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. மோசையை கொண்டு கடலையே 2ஆக பிளந்தார், மோசை நான் பிளந்தேன்னு சொல்லக்கூடாது, கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லணும்னு. அல்லேலூயா. அதை நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாம் எது இருந்தாலும் சரி, இதெல்லாம் கர்த்தருடைய கிருபைங்க, கர்த்தருடைய கிருபையினாலே நான் வாங்கினேன், கர்த்தருடைய கிருபையினாலே பெற்றுக்கொண்டேன், கர்த்தருடைய கிருபையினாலே இதெல்லாம் செய்தேன்னு சொல்லி எல்லாம் அவருடைய கிருபையின் மேலே நம்ம பற்றுதல் வைக்கும் போது பாருங்கள், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன அளிக்கிறார்? கிருபை நிறைய அளிக்கிறார். ஆனால் பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் என்ன பண்ண வரான்? எதிர்த்து நிற்பான். பெருமை உள்ளவங்க மேலே ஆண்டவருடைய கிருபை தங்காது. அல்லேலூயா. இந்த நம்ம பைபிள் காலேஜ் படிக்கும்போது அப்போல்லாம் சொன்ன புதன்கிழமையெல்லாம் டீ குடிக்க போவோம் ஒரு பேக்கரிக்கு. அந்த பேக்கரியிலேருந்து ஒரு படத்தின் மூலமாக எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் விளக்குனார். தாய்மை உள்ளவனுக்கு கிருபை எப்படி பெருகும், பெருமை உள்ளவனுக்கு கிருபை ஏன் நிற்காது அப்படின்னு சொல்லி. டீ குடிச்சிருக்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவில் மேலே நீர்வீழ்ச்சி, நிறைய தண்ணி வந்து அப்படியே கொட்டி கீழே குளம் மாதிரி நிற்கிது போகுது, நடுவில் ஒரு மலை பாறைங்கள் மேலே நிற்கிது, தண்ணிக்கு மேலே பாறை தெரியுது. பாண்டர் என்கிட்ட சொல்கிறாரு, அந்த படத்தை நீங்கள் கவனிச்சேன் என்ன ஆண்டவருன்னு. இது தான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம், நல்லா கவனிச்சுக்கோ. அந்த மேலேருந்து தண்ணி வருதான், தண்ணி எங்கே நிறைய நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறார். தண்ணி எங்கே நிறைஞ்சிருக்கு? பள்ளமாக இருக்கிற இடத்துல தண்ணி நிறைஞ்சிருக்கு. இந்த கல் மேலே ஏன் நிறையல அப்படின்னாரு. இந்த கல்லுக்கு பெருமை அது என்ன பண்ணுது? தண்ணிக்கு மேலே சொல்கிறார், எனக்கு அழகாக சொல்லித்தரார் பார், அது பெருமையை தன் ஹைட்டை உயர்த்தி இருக்குது, அது மேலே இந்த தண்ணி நிறைய முடியல. அவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சி வந்தால் கூட அது தண்ணியினுடைய ஆசீர்வாதத்தை அதை பார்க்கல. ஆனால் தாழ்மையாக பள்ளமாக இருந்துச்சு பாரு, அந்த தண்ணி பூரா வந்து அங்கே நிரம்பிச்சு பார்த்தியா? அதுபோல் உன் வாழ்க்கையில் நீ தாழ்மையாக இருந்தால் கிருபையெல்லாம் வந்து உன்னிடத்துல தங்கும். நீ அந்த பாறை மாதிரி தலையை தூக்கிட்டு பெருமையாக இருந்தால் தண்ணியே வந்தாலும் கிருபையே நான் கொடுத்தா கூட வலிஞ்சு போயிடும், கீழே தாழ்மையை போகும், உன் மேலே கிருபை நிற்காதுன்னு தான் அந்த ஃபோட்டோவை காண்பித்து எனக்கு உணர்த்தினார். பாருங்க, இது எத்தனை உண்மை பாருங்கள். பள்ளமாக இருந்தால் தண்ணி நிற்கிது, மேடாக இருந்தால் நிற்க மாட்டேங்குது. அதுதான் பெருமை நம்ம இருக்கக்கூடாது. தலை கனமாக வாங்க பார்த்தீங்களா, அந்த பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. தீப்பெட்டி இருக்குல்ல, இந்த தீப்பெட்டியும் அந்த குச்சியை பேசிக்கிச்சான், ஒன்றுக்கு பேசிக்கிச்சான். அப்போ இந்த குச்சி கேட்டுச்சான், உன் மேலே இருக்கிறதும் இதே மருந்து தான், இங்கே இருக்கிற மருந்து அங்கே மட்டமாக இருக்குல்ல, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தீப்பெட்டி? இப்போ எல்லாம் லைட்டர் வந்துச்சு, என் மேலே இருக்கிறது இந்த மருந்து தான்.
உங்ககிட்ட இருக்கிறது அதே மருந்து தான். ஆனால் நம்ம 2 பேரை உரைச்சா நீ மட்டும் நான் மட்டும் எரியிற, நீ எரியவே மாட்டேங்கிற அப்படின்னு இந்த குச்சி கேட்டுச்சான். குச்சி பெட்டியை பார்த்து கேட்டுச்சான். 2 பேரை உரைக்கிறாங்க, சண்டை போட வைக்கிறாங்க மக்கள். எப்போ பார்த்தாலும் நான் தான் எரியிற, நீ எரியவே மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ தீப்பெட்டி சொல்லிச்சா, அது உனக்கு தலைகணம் அதிகம். முன்னாடி என்ன இருக்கு? தலை. நீ உரண்டி உனக்கு தலைகணம் பெருமை, தலைகணம் அதிகம்டா. ஆனால் நீ உரைச்சா எப்போதும் நீ தான் எறிவ. நான் மட்டமாக இருக்கிறல்ல, நான் ஒருபோதும் என்ன ஆக மாட்டேன், எரியவே மாட்டேன். எத்தனை உண்மை பாருங்கள். தலைகணம் அதிகமாக இருந்தா உரைச்சா அது தான் எரியுது, இது எரிய மாட்டேங்குதுன்னு என்ன அழகாக ஒரு உதாரணம் பாருங்கள். புரியுதுன்ற ஒரு அலையிலே சொல்லுங்கள். அதனால் தீ குச்சியாக இருக்காதீங்க, தீ பெட்டியாக இருங்க. கர்த்தர் நம்ம மேல் கிருபை பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். தாய்மொழி கடைசியாக அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பூரண கிருபை நமக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? சாட்சி. இயேசுனுடைய மரணத்தை குறித்து அது எப்படி சாட்சி கொடுக்கணும்? பலமாய் சாட்சி கொடுக்கணும். என் இயேசு உயிர்த்தெழுந்தாரியா, உயிர்த்தெழுந்தா நான் தான் சாட்சி அப்படின்னு பலத்த சாட்சி கொடுத்ததுனால அவங்க மேலே என்ன பெருகிச்சான்? கிருபை பெருகிச்சான். நம்ம எல்லாம் செய்வோம், ஆனால் இந்த ஊழியம் மட்டும் செய்ய மாட்டோம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பது தான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்னன்னா, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக பாடுகளுக்காக சிலுவை சுமந்து காயப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லுதான் சுவிசேஷம். இதைத்தான் உலகத்தில் எல்லாருக்கும் சொல்கிறாரு. ஆனால் நம்ம அதைத்தான் யாருக்கும் சொல்கிறதில்ல. அந்த கதையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் பாஸ்டர் இப்படித்தான் என்ன போல் சர்ச்சில் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறார். சரி, இதை சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் கதை. ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாராம், செய்தி நேரத்தில் பாஸ்டர் மாதிரி இப்பொழுது மீதம் இருக்கிற நேரத்தை பாஸ்டர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்குற எல்லாம் கரங்களை தட்டுன்னு எல்லாம் கையை தட்டி பாஸ்டர் வரவழைச்சிட்டாங்க. அவர் நேரம் வந்து முன்னாடி நின்னார். இதை போல் மைக்கை போட்டு வந்து அவர் நின்னார். நின்னோன்னா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார்னு எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருந்தார். பாஸ்டர் என்ன பண்ணார்னா, வீட்டிலேருந்து ஒரு கண்ணாடி கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டாரு. சேவிங் செட்டுன்னா தெரியுமா? ஷேவ் பண்ணுறது செட்டு கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் நிதானமாக எடுத்து அப்படியே தாடியெல்லாம் நல்லா சோப்பு போட்டு அப்படியே அவன் கண்டுக்கவே இல்லை அவங்கள. இவர் பாட்டு கண்ணாடி பார்த்துட்டு அப்படியே பண்ணுறாரு. எல்லாம் முழிக்கிறாங்க, திருன்னு பார்க்குறாங்க. என்ன ஆச்சு நம்ம பாஸ்ட்டுக்கு? அப்படியே ஒரிஜினலாக தண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டார். இது மேலே நல்லா பண்ணிட்டு அப்படியே நல்லா ஷேவ் பண்ணுறாரு. அழகாக அவர் பாட்டு பண்ணுறாரு. ஒருத்தருக்கு புரியல, என்னடா ஆச்சு பாஸ்ட்டுக்குன்னு சொல்லி நல்லா ஷேவ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு நல்லா பவுடரெலாம் போட்டு அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பருத்த சொல்லி ஆசீர்வாதம் கூறிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஜனங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு ஒன்றுமே சொல்லலை, விட்டுட்டார். போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. மாஸ்டர்மாக்கு அவர் சொன்னார் என்னன்னு தெரில, யாருக்கும் தெரில, எல்லாம் போயிட்டாங்க. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்தாங்க. என்னதான் பண்ணுவார், இந்த வாரம் என்னடா ஆச்சுன்னு சொல்லி வந்து பார்த்தான். அவர் இந்த வாரம் வந்து நின்னார். நின்ன பின்னாடி அவர் சொன்னார், இந்த சேவ் பண்ண இந்த விஷயத்தை நம்ம ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, உலகத்துக்கே பரப்பிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் வீடியோ எடுத்துட்டான், அந்த ஃபோட்டோ எடுத்துட்டான். இவர் பண்ணுறதெல்லாம் எடுத்து எந்தெந்த குரூப்புக்கு அனுப்ப முடியுமோ, எங்கெல்லாம் அனுப்ப முடியுமோ எல்லாத்துக்கும் அனுப்பிட்டாங்க. முடிஞ்சால் டிவி ஸ்டேஷனுக்கே கொடுத்துருப்பாங்க, எங்கள் பாஸ்ட் இப்படி பண்ணிட்டாரு, என்னமோ ஆகிப்போச்சு, ஜெபம் பண்ணுங்க. உலகமே போயிடுச்சு. பாஸ்ட்டுக்கு ஃபோன் வருது, பயங்கர ஃபோன் வருது. அவர் ஃபோனே ஆஃப் பண்ண முடியாது. எல்லாம் என்ன இப்படி பண்ணிக்கலாமா, என்ன யார் சொன்னது, உங்கள் சர்ச்சு விசுவாசிங்க தான் சொன்னாங்க பார், ஃபோட்டோவோடு அனுப்பியிருக்கிறாங்க, ஆதாரத்தோடு அனுப்பியிருக்காங்க. என்ன நீ பாஸ்டர் சர்ச்சில் வந்து இப்படி பண்ணலாமா, பலிப்பீடத்தில் இப்படி பண்ணலாமா, நீ என்ன ஆச்சு உனக்குன்னு எல்லாம் ஒரே பதட்டம். நாடே பற்றி எரியுது. பாஸ்டர் பலிப்பீடத்தில்
ஷேவ் பண்ணிட்டாருன்றது. எல்லாம் சொல்லி முடிச்சு அடுத்த வாரம் வந்து எல்லாம் திருன்னு உட்காண்டிருக்காங்க. அப்போ பாஸ்டர் கேட்டாரன், பல வருஷமாக நான் உங்ககிட்ட இந்த இயேசுனுடைய மரண உயிர் தெழுதலை குறித்து ஊருக்கெல்லாம் சொல்லுங்க கெஞ்சிட்டு இருந்தேன். ஒருத்தனும் சொல்லலை. ஆனால் நான் சேவ் பண்ண விஷயத்தை மட்டும் ஒரே வாரத்தில் உலக பூரா என்ன பண்ணிட்டீங்க, பரப்பி விட்டுட்டீங்களே. அப்போ இந்த கெட்டதை செய்கிற நீங்கள் ஒரு நல்லதை செய்ய என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கும் அப்படி தான் பாரு. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் போதும், அது அப்படியே போகும், வீடியோவில் போகும், செல்ஃபோனில் எல்லாம் ஓகே. ஆனால் இயேசு மரித்து உயிர் தெழுந்தாருன்னு சொல்லுங்கடான்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. பாஸ்டர் பற்றி தான் சொல்லுவோம், விசுவாசி பற்றி தான் சொல்லுவோம். அவர் எப்படி அங்கே போகலாம், அவர் எப்படி இங்கே போகலாம், அதை எப்படி, இது தான் நாங்கள் பரப்புவோம். ஆனால் எதை பரப்ப மாட்டோம், இயேசு மட்டும் பரப்ப மாட்டோம், இயேசு மட்டும் சொல்ல மாட்டோம். அன்றைக்கு அப்படி அந்த ஜனங்களுக்கு அவர் உணர்த்தி வைத்தார். உண்மை தானே? உண்மை இல்லையா? நீ சும்மா நான் இன்றைக்கி ஜிப்பா படமாக வெறும் பனினோட வந்து பிரசங்கம் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க எல்லோரும்? உடனே வீடியோ எடுத்துகிட்டு போய் என்னமோ எங்கள் பாஸ்டர்கிட்ட வச்சு வெறும் பனினோட வந்து நிற்கிறாரு சொல்வீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இப்போ வெளியே விட்டாலே முதல்ல அதை தான் சொல்வீங்க. டீ காஃபி கூட குடிக்க மாட்டேங்க, ரோடெல்லாம் அதை சொல்லிட்டு போவீங்க. நீங்கள் என்ன விஷயம் எங்கள் சர்ச்சில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்வீங்க. அதான் அவர் உணர்த்தினாராம். இப்போ ஒரு கெட்டதை நம்ம சொல்கிற வாஞ்சை, அந்த தாகம் இயேசு மரித்து உயிர்த்தார் என்று சொல்கிறதுல இல்லை. பார்த்தீங்களா? அது எத்தனை உண்மை பாருங்க. அதை சொல்ல மாட்டேங்கிறோம். உலக பூரா எந்த மூளைக்கு எந்த கிராமத்தில் போய் சச்சின் டெண்டுல்கர் யார் அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க. தோனி யாருன்னா அவன் தான் தலை தோனின்வாங்க. குட்டியிலேருந்து பாட்டி தாத்தாங்க கூட பாட்டிங்களாம் வந்து என்ன பண்ணுது, தோனின்ட்டு கத்துதுங்க. வெறும் கிரிக்கெட் விளையாடுற அவனுக்கு கத்துதுங்க. ஆனால் மரித்து உயிர் தெழுந்த இயேசு யாருன்னா அவர் யாருன்னு கேட்குறாங்க. உயிர் தெழுந்தது இயேசு உலகத்துக்கு தெரியல. ஆனால் வெறும் கிரிக்கெட் விளையாடுற எல்லாரும் யாருக்கு தெரியுது, உலகத்துக்கு தெரியுது. யார் பிரச்சனை? நம்முடைய பிரச்சனை. அதை அவர் சொல்ல, இந்த அப்போஸ்தலர்களோ இயேசுவினுடைய உயிர் தெழுதலை குறித்து எப்படி சொன்னாங்களா? பலமாய் சாட்சி, பலமாய் எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் சொன்னாங்க. டெய்லி உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார்னு ஒரு வார்த்தை அனுப்புங்க. இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு உயிர் மாற்ற எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகட்டும். இல்லைன்னா இவங்க திடீர்னு இப்படி அனுப்புகிறாங்க, இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு வருகிறார். இந்த 3 டைப் பண்ணி அனுப்புங்க, எல்லாம் அதை பார்க்கட்டும். உயிர் தெழுந்தா, உயிரோடு இருக்கிறா, வரப்போகிறார். இதைத்தான் ஆண்டவர் சொல்ல இதை சொல்ல உங்கள் மேலே என்ன பெருகும்? கிருபை பெருகும். புரிதல் அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்த நிலைங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ கரங்களை தட்டி மாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே எனக்கு. கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. ஆமே. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ. உலகத்திலே ஆமே, உலகத்திலே துயரம் உண்டு, தீரன்கொள் என் மகனே. ஓ துயரம் உண்டு, தீரன்கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையினா உலகத்தை நான் ஜெயித்தேன். அம்மே கல்வாரி சிலுவையினா உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை
உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உங்க பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். என் பலமோ பூரணமாய் விளங்கோ. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகோ. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகோ. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு. ஓ ஆமென். கரங்களை தட்டி ஆவில நிரம்பி போராடு. என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். எல்லா கரங்களை தட்டியா. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உலகத்தில் வருகின்ற எப்படிப்பட்டதான ஆயுதங்கள் இருந்தாலும் சரி, உன்னை மேற்கொள்ளத்தக்கதான காரியங்கள் வந்தாலும் சரி, ஆனால் கர்த்தருடைய கிருபை உனக்கு போதும். தேவ கிருபை நமக்கு போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, அப்பா உங்கள் கிருபை எனக்கு போதும்ப்பா. நான் ஃபேஸ் பண்ணின நான் பார்த்த எல்லா காரியங்களுக்கு முன்பாக நான் தோற்று போன சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் உம்முடைய கிருபை என்னை தாங்கினதே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவருடைய கிருபை மேலானது. அவருடைய கிருபை நம்மை வழுவாமல் காக்கின்ற அவருடைய கிருபை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பலவீனத்திலே பூரணமாய் விலகுகின்ற அவருடைய கிருபை. நல்லா எந்தெந்த நேரங்களில் நமக்கு ஆலோசனை தர வேண்டுமோ அந்த நேரங்களிலெல்லாம் நமக்கு ஆலோசனை தருகின்ற அவருடைய கிருபை. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இந்த மாத வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய கிருபை என்பது பெரிய நன்மை. தகுதி இல்லாத நமக்கு அவருடைய கிருபையை காண்பித்தாரே. உளையான சேற்றிலிருந்த வாழ்ந்த நமக்கு தேவ கிருபையை நமக்கு காண்பித்தார் பாருங்க. அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? வாயை திறந்த ஆண்டவர் சொல்லுங்க, உங்க கிருபை எனக்கு போதும் ராஜா. ராஜா உங்க கிருபை எங்களுக்கு போதும். தேங்க்யூ ஜீசஸ். 2 பேரை குறித்து நம்ம பார்த்தோம். நோவாவை குறித்து லோத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அல்லவா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நோவாவுடைய வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவர் கனம் பண்ணினார். அவர் சொல்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று பார்த்தோம். ஆனால் எத்தனை பேர் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கோம்? உணர்ந்து பாருங்க. ஆண்டவரே என்னை நானே நான் தாழ்த்துகிறேன், நான் நிதானித்து என்னை அறிகிறேன் ஆண்டவரேன்னு சொல்ல. ஆண்டவரோட இருதயத்தோடு உங்கள் இருதயத்தோடு பேச ஆண்டவர் ஒவ்வொருவரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறான். எத்தனை முறை நம்ம கீழ்ப்படியாமல் போயிருக்கோம்? அவருடைய வார்த்தையை எத்தனை முறை நம்ம கனம் பண்ணாமல் போயிருக்கோம்? வார்த்தையை கீழ்ப்படியாமல் ஒதுங்கி நிற்கிறோம். எத்தனை முறை அவர் சொன்னதை நம்ம செய்யாமல் இருந்திருக்கோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனி நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை நான் கனப்படுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் சொன்னதை நான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. நான் சொல்றதை திரும்பியும் சொல்லுங்க, இனி உங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன். உங்களோட வார்த்தைக்கு எல்லாம் நான் கீழ்ப்படிவேன்ப்பா. நான் கனப்படுத்துவேன்ப்பா. உங்க வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உன் மீது அதிகமான விசுவாசம் வைப்பேன் ஆண்டவரே. நான் செயல்படுவேன் ராஜான்னு சொல்லுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது ஆண்டவரே, நான் செயல்படுறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய கால் சறுக்கும் போதெல்லாம் அவரை கிருபை நம்மை தாங்கும். வழுவாமல் நம்மை அவர் காத்துக்கொள்ளுகிற கிருபை. தேங்க்யூ ஜீசஸ். லோத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அவனுடைய அறிக்கையும் சரியில்லை, அவனுக்கும் அதே கிருபை கிடைச்சது. ஆனால் சமவெளிக்கு மலைக்கு ஓடி போனான், அவன் சமவெளிக்கு ஓடி போனான். ஏன்னா கீழ்ப்படுதல் அவனோட வாழ்க்கையில இல்லை. அவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கலை. விசுவாசிக்காம தான் அவன் சொல்றான், தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன்னு சொல்றான். அந்த வார்த்தையை அறிக்கை பண்றான், நான் தீங்கு என்னை தொடருமே.
நான் மரித்து போவேனேன்னு சொன்னான். அவன் சொன்னபடியே அவனை தீங்கு தொடர்ந்தது. அவன் மரித்து போயிட்டான். ஏன்னா தேவன் பேரில் அவனுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு. அவன் செயல்படாமல் போனான். தேங்க்யூ ஜீசஸ். அது நிமித்தமாக தான் பாவம் பெருகு அவன் நிமித்தமாக பாவத்தின் சந்ததி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அம்மோனியர் மோவாபியர் சந்ததி அவர் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது. பாவத்தில் விழுந்தான், மனைவி உப்பு தூணானாள். ஆண்டவரே, லோத்தோட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை அனைத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறேன். உங்கள் வார்த்தையின் மேலே நான் விசுவாசம் வைக்கிறேன். எதிர்த்து நிற்க மாட்டாப்பா, நான் செயல்படுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள என்னென்ன காரியம் பார்த்தோம். அன்பு கூர்ந்து கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படினோம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும்னு பார்த்தோம். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை தேவை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான்னு பார்க்குறோம். எனவே ஸ்தோத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருக வேண்டும். அடுத்தது கடைசியாக பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு எத்தனை காரியங்கள், எத்தனை பேரை தேவன் பயன்படுத்தினார். அதுபோல் ஆண்டவரே, நான் ஒரு ஆத்துமாவுக்கு என்னை பயனுள்ளதாக மாற்றுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சாட்சியுள்ள வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கீங்க. அந்த சாட்சியை நான் அநேருக்கு சொல்ல உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்று பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை குறித்து சாட்சி சொல்லி, இந்த உலகத்தை நாம் ஆதாயப்படுத்தலாமா? உங்க உறவுகளை நாம் ஆதாயப்படுத்தலாமா? உங்க பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இனஜன பந்துக்களை ஆதாயப்படுத்தலாமா? உங்க கிராமத்து மக்களை ஆதாயப்படுத்தலாமா? ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, என்ற சாட்சியை நான் சொல்லுவாப்பா. ஆண்டவரே, உம்முடைய சாட்சியை நான் சொல்லுவேன். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, நீங்க மீண்டும் வரப்போகிறீர் என்பதை நான் சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை இந்த நாளிலே உங்கள் மீது பெருகும், நம் மீது பெருகும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாய் நீர் கொடுத்த ஆண்டவரே, இந்த தேவ வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே. பலவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லீரே. எல்லா பலவீனங்களிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிற அதற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு வந்திருக்காங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இருதயத்தில் கர்த்தர் நீர் பேசியிருக்கீங்க. அதை செயல்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீர் ஆண்டவரே. வருகிற வாரத்திலே தாங்கள் ஆண்டவரே உம்மை குறித்து சாட்சி சொல்லி அநேகரை ஆதாயப்படுத்தக்கூடிய கருவிகளாய் கர்த்தர் நீர் மாற்றப் போகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில் என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையை எல்லாம் கர்த்தர் நீர் சந்தித்து பூரண சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா, பலவீனத்திலே வந்தவர்களுக்கு கர்த்தர் நீர் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உங்க கிருபையினாலே தாங்குகிறீர், இதுவரை தாங்கினீர், இனியும் தாங்குவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. பிரயாணங்கள் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வேலை செய்கிற ஸ்தலத்திலே சாட்சியாய் வாழ கர்த்தர் நீர் உதவி செய்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய வருமானங்களை கர்த்தர் பெருக பண்ணுங்கப்பா ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒன்றும் குறைவுபடாதபடி பரிபூர்ண நன்மையால் கர்த்தர் நிரப்புவீராக. தொடர்ந்து படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை வருகிற நாட்களில் சுகத்தை தந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து நன்றி சொல்ல கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்த தாசனை இன்னும் அநேக லட்சங்களை பயன்படுத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகாங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.